இந்த காணொளியில் மின்கடத்தா அல்லது மின்காப்பு ஊடகத்தில் சமதள மின்காந்த அலைகள் பரவுவதை மேக்ஸ்வெல் சமன்பாடுகளை பயன்படுத்தி ஒரு ஆய்வு செய்யலாம். அதாவது இங்கிலீஷில் let us study the behavior of propagation of electromagnetic wave in a dielectric medium. ஃபஸ்ட்டு டயலெக்ட்ரிக் மீடியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தமிழில் மின்கடத்தா ஊடகம்னு சொல்லலாம், இல்லை மின்காப்பு ஊடகம்னு சொல்லலாம். இந்த கேள்வியிலே பார்த்தீங்கன்னா சில இடத்துல மின்கடத்தா ஊடகம்னு சொல்லியிருப்பேன், சில இடத்துல மின்காப்பு ஊடகம்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்று தான். இப்போது சமதள மின்காந்த அலைகள் சீரான திசையப்பு பண்பினை பெற்ற ஒரு மின்காப்பு ஊடகம் வழியாக பரவுவதாக கருத்தில் கொள்வோம். அதாவது சீரான திசையொப்பு, சீரானனா யூனிஃபார்ம், திசையொப்புனா ஐசோட்ரோபிக், அதாவது அனைத்து திசைகளிலும் ஒரே விதமான பண்புகளை கொண்ட ஊடகம். இந்த மின்காப்பு ஊடகத்தோட மின் விடுதிறன் அல்லது மின் உட்புகுத்திறன் எப்சிலான்னும் காந்த உட்புகுத்திறன் மியூன்னு எடுத்துக்கலாம். இது ஒரு மின்காப்பு ஊடகம் அப்படிங்கிறதுனால மின்னூட்டங்கள் உள்ள புக இயலாது. அதாவது அகைன் இதுவும் ஒரு சார்ஜ் ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு மின்காப்பு ஊடகத்தை அதன் பண்புகளை இந்த பின்வரும் சமன்களால் நம்ம வரையறுக்கலாம். அதாவது நம்ம மின்காப்புன்னு சொல்லிட்டோம், சார்ஜ் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால சார்ஜ் டென்சிட்டி ரோவின் மதிப்பு 0 இருக்கும். சார்ஜ் டென்சிட்டி 0 இருக்கிறதுனால கடத்துத்திறன் சிக்மாவோட மதிப்பு 0. டி டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் எப்சிலான் ஈன்னு எழுதலாம், பி வெக்டர் மியூஹெச்னு எழுதலாம், மியூஹெச் வெக்டர்னு எழுதலாம். ஜேவின் மதிப்பு சிக்மா ஈன்னு தெரியும், சிக்மாவின் மதிப்பு 0ங்கிறதுனால ஜேயின் மதிப்பு 0. இப்போது நமக்கு தெரியும் 4 மேக்ஸ்வெல்லோட அடிப்படை சமன்பாடுகள் இருக்குது. அந்த அடிப்படை சமன்பாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல் டாட் டி வெக்டர் ஈக்குவல் டு ரோ, டெல் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 0, டெல் கிராஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் டு பி வெக்டர் பை டோ டி, டெல் கிராஸ் ஹெச் வெக்டர் ஈக்குவல் டு ஜே வெக்டர் ப்ளஸ் டோ டி வெக்டர் பை டோ டி. இப்போது இந்த நிபந்தனைகள் 1ல் குறிப்பிட்டிருக்க இந்த நிபந்தனைகளை நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த செகண்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அது இடும்போது டெல் டாட் எப்சிலான் இ வெக்டர், ஸோ எப்சிலான் வெளியில் எடுத்துரும், டெல் டாட் இ வெக்டர் ஈக்குவல் டு 0, ரோவின் மதிப்பு 0 ஆகிடுது. அடுத்து டெல் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 0, டெல் கிராஸ் இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ பை டோ டி, பிக்கு பதில் மியூ ஹெச் வெக்டர்னு எழுதுகிறோம். அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது டெல் கிராஸ் இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மியூ டோ ஹெச் பை டோ டி. அடுத்து ஃபைனல் ஈக்குவேஷன் டெல் கிராஸ் ஹெச் வெக்டர், ஜேவின் மதிப்பு 0, அதனால் ஜே இல்லை இங்கே, டிக்கு பதில் எப்சிலான் டோ இ வெக்டர் பை டோ டி. ஸோ டெல் கிராஸ் ஹெச் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் டோ இ வெக்டர் பை டோ டின்னு எழுதுகிறோம். இப்போது இந்த செட் ஆஃப் ஈக்குவேஷனை 3ன்னு எழுதியிருக்கும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஏ பி சி டி, அதாவது இதுக்கப்புறம் இது என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 3A 3B 3C 3D அப்படின்னு நான் இதில் பெயர் சூட்டியிருக்கேன். இந்த மாதிரி தான் நேம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலான்னா 1 2 3ன்னு கூட நீங்கள் நேம் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், சமன் 3Cயை எடுத்துக்கிறோம். 3C எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணுறோன்னா கேர்ள் எடுக்கிறோம். டெல் கிராஸ் இ வெக்டர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ டெல் கிராஸ் மைனஸ் டோ, ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா மைனஸ் டோ பை டோ ஹெச்டி இருக்குது, அதுக்கு டெல் கிராஸ் எடுக்கிறோம். இதில் மியூ கான்ஸ்டன்ட், அதனால் வெளியில் எடுத்துடுறோம். மைனஸ் மியூ டோ பை டோ டி டெல் கிராஸ் ஹெச் வெக்டர்னு கிடைக்கு. இந்த டெல் கிராஸ் ஹெச்சோட மதிப்பு பார்த்திங்கன்னா 3Dயில் இருக்குது, எப்சிலான் டோ இ வெக்டர் பை டோ டி. அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் மியூ டோ பை டோ டி இன்டூ எப்சிலான் டோ இ பை டோ டி. ஸோ இது எல்லாத்தையும் எப்சிலானும் இதில் காமனாக இருக்குது, ஐ மீன் கான்ஸ்டன்ட்டு வெளியில் எடுத்துடலாம். டெல் கிராஸ் இ வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் மியூ எப்சிலான் டோ ஸ்கொயர் இ வெக்டர் பை டோ டி ஸ்கொயர்னு வரும். ஏன்னா ஒரு டோ பை டோ டி வெளியில் இருக்குது, உள்ள டோ இ பை டோ டி இருக்குது. ஸோ டோ ஸ்கொயர் இ வெக்டர் பை டோ டி ஸ்கொயர்னு கிடைக்கும். இதை சமன் 4ன்னு எடுத்துக்கிறோம். இது வெக்டரோட ஒரு அடிப்படை பண்புகள் படி டெல் கிராஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் டு del into del dot a vector minus del square a vector. இது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் வெக்டர்னு சொல்லலாம்.
இந்த ஏக்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோம், இ வெக்டர்னு எழுதுகிறோம். ஸோ டெல் கிராஸ் இ வெக்டர் வில் பி ஈக்குவல் டு டெல் இன்ட்டு டெல் டாட் இ வெக்டர் மைனஸ் டெல் ஸ்கொயர் இ வெக்டர்னு கிடைக்குது. நம்ம ஆல்ரெடி டெல் டாட் இ வெக்டர் அப்படின்றதோட மதிப்பு வந்து 0ன்னு சமன் 3a வச்சுருக்கோம் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில். அதை வந்து இங்கே பிரதியிடும்போது இந்த டேர்ம் வந்து 0 ஆகிட்டு நமக்கு மிச்சம் என்ன இருக்குன்னா டெல் கிராஸ் இ வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் டெல் ஸ்கொயர் இ வெக்டர்னு கிடைக்கும். இப்போது சமன் 4 பாருங்கள். சமன் 4ம் டெல் கிராஸ் இ வெக்டர் தான். சமன் 5யும் டெல் கிராஸ் இ வெக்டர் தான். அப்போது அதோட ரைட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ ஒப்பிடும்போது மைனஸ் டெல் ஸ்கொயர் இ வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் மியூ எப்சிலான் டோ ஸ்கொயர் இ வெக்டர் பை டோ டி ஸ்கொயர்னு கிடைக்கும். ரெண்டு சைடில் மைனஸை கேன்சல் பண்ணுறோம். டெல் ஸ்கொயர் இ வெக்டர் ஈக்குவல் டு மியூ எப்சிலான் டோ ஸ்கொயர் இ வெக்டர் பை டோ டி ஸ்கொயர்னு கிடைக்கும். இதே மாதிரி இப்போ நம்ம ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா சமன் 3cலேருந்து ஆரம்பிச்சிருப்போம். அதே மாதிரி 3Dயை எடுத்துகிட்டு இதே மாதிரி டெல் கிராஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டே வந்தோன்னா நமக்கு பார்த்திங்கன்னா சமன் 7ல் இருக்க மாதிரி ஒரு சமன் ஈக்குவேஷன் கிடைக்கும். டெல் ஸ்கொயர் ஹெச் வெக்டர் ஈக்குவல் டு மியூ எப்சிலான் டோ ஸ்கொயர் ஹெச் பை டோ டி ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இப்போ 6யும் 7யும் பார்த்திங்கன்னா சமன் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஈயில் இருக்குது, இது வந்து ஹெச்சில் இருக்குது. இப்போது சமன் 6ம் 7ம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு மின்காப்பு ஊடகத்தில் சமதள மின்காந்த அலைகள் பரவுதலுக்கான அலை சமன்பாடுகள், அதாவது ஈலையும் ஹெச்லையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இ அண்ட் ஹெச்சில் நமக்கு கிடச்சிருக்க வேவ் ஈக்குவேஷன், அதாவது அலை சமன்பாடுகள்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு அலை ஒரு ஊடகத்தில் பரவுவதற்கு ஒரு பொது சமன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல் ஸ்கொயர் சை இஸ் ஈக்குவல் டு 1/v ஸ்கொயர் இன்ட்டு டோ ஸ்கொயர் சை பை டோ டி ஸ்கொயர். இங்கே விங்கிறது அலைவு பரவக்கூடிய வேகம் இல்லை திசை வேகம்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், சமன் 6, 7, 8 மூணுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வடிவம் கொண்ட சமன்பாடுகள், அலை சமன்பாடுகள். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் வந்து கம்பேர் பண்ணலாம். ஒப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 1/v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மியூ எஃப்சிலான்னு கிடைக்கும். அதை v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு தலைகீழ் எடுக்கும்போது 1/μ எஃப்சிலான் இருக்கும். பொதுவாக எஃப்சிலான் ஆரோட மதிப்பு, அதாவது தொடர்பு மின் உட்புகு திறன் விடுதிறன் எஃப்சிலான் ஆரின் மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப்சிலான் பை எஃப்சிலான் நாட்டுன்னு எழுதுவோம். அப்போது எஃப்சிலான் ஈக்குவல் டு என்ன ஆகும், எஃப்சிலான் ஆர் இன்ட்டு எஃப்சிலான் நாட் ஆகும். அதே மாதிரி மியூக்கு எழுதுனா மியூ ஆர் இன்ட்டு மியூ நாட்டுன்னு கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த சமன்பாடில் 1/μ எஃப்சிலான் 1/μ எஃப்சிலான் இருக்குது. ஸோ இந்த மியூக்கு பதிலும் எஃப்சிலானுக்கு பதிலும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 1/μ ஆர் மியூ நாட் எஃப்சிலான் ஆர் எஃப்சிலான் நாட்டுன்னு இருக்குது. நம்மளோட எளிமைப்படுத்துவதற்காக மியூ ஆர் எஃப்சிலான் ஆர் ஒரு பக்கமும் மியூ நாட் எஃப்சிலான் நாட்டு மறுபக்கமும் வச்சுக்கிறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/μ நாட் எஃப்சிலான் நாட். அப்போது 1/μ நாட் எஃப்சிலான் நாட்டுக்கு பதில் சி ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே என்ன ஆகும் பாருங்கள், வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் பை மியூ ஆர் எஃப்சிலான் ஆர்னு ஆகும். இங்கே மியூ ஆருங்கிறதும் எஃப்சிலான் ஆருங்கிறது என்னென்னா இந்த மின்காப்பு ஊடகத்தோட ஒப்பீட்டு காந்த உட்புகுத்திறன், ஒப்பீட்டு மின் உட்புகுத்திறன். ஸோ வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் டிவைடட் பை மியூ ஆர் எஃப்சிலான் ஆர். அப்போது இதுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா வி ஈக்குவல் டு சி டிவைடட் பை மியூ ஆர் பை எஃப்சிலான் ஆர். அப்போது நமக்கு வெற்றிடத்தில் மின்காந்த அலைகள் பரவும் போது வியின் மதிப்பு சின்னு கிடச்சிது. அதுவே ஒரு மின்காப்பு ஊடகத்தில் சியின் மதிப்போட அலையால் பரவ முடியல. இப்போ வி ஈக்குவல் டு சி டிவைடட் பை ரூட் ஆஃப் மியூ ஆர் எஃப்சிலான் ஆர். அப்போ மியூ ஆருக்கும் எஃப்சிலான் ஆருக்கும் எப்பயுமே ஒரு மதிப்பு இருக்கும். அப்போது நமக்கு கிடைக்கிற திசைவேகம் பார்த்திங்கன்னா சியின் மதிப்பை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ எப்பயுமே ஒரு மின்காப்பு ஊடகத்துக்கு பார்த்திங்கன்னா எஃப்சிலான் ஆர் வில் பி கிரேட்டர் தேன் 1, மியூ ஆர் வில் பி கிரேட்டர் தேன் 1. அப்போது சியின் மதிப்பை விட கம்மியான ஒரு மதிப்பு தான் நமக்கு விக்கு கிடைக்கும். எனவே சமதள மின்காந்த அலைகள் ஒரு மின்காப்பு ஊடகத்தில் வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகத்தை காட்டிலும் ரொம்ப குறைந்த திசை வேகத்தில் தான் பயணிக்கும். இந்த
சமன்பாடுகளை பயன்படுத்தி v = c/√f(r μr) இந்த சமன்பாடை பயன்படுத்தி மேக்ஸ்வெல் வந்து ஒரு ஊடகத்தோட ஒளி விலகல் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக இந்த கேள்விக்கான பதில் இதையோடு நம்ம முடிச்சுக்கலாம். குறைவான திசைவேகத்தில் பயணிக்கும் அப்படிங்கிறதோட முடிச்சுக்கலாம். இது ஒளி விலகல் எண் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சின்ன கோவையை இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஊடகத்தோட ஒளி விலகல் எண்ணையை எப்படி சொல்லுவோம்னா n = c/vன்னு சொல்லுவோம். சிங்கிறது காற்றில் வெற்றிடம் இல்லை காற்றில் ஒளியின் திசைவேகம் பை அந்த ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம். ஸோ அதுதான் வந்துட்டு c/v. இப்போ நமக்கு வந்து v தான் என்னன்னு தெரியணும். v = c/nன்னு போடுறோம். இப்போது நமக்கு ஏற்கனவே இருக்க இந்த சமன்பாடு 9ஐயும் 10ஐயும் ஒப்பிடும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா n = √μr(εr)ன்னு கிடைக்கும். ஸோ இந்த எண்ணுங்கிறது ஒன்றும் கிடையாது, ஊடகத்தோட ஒளி விலகல் எண். பொதுவாக வந்து நம்ம மியூவை தான் வந்து ஒளி விலகல் எண்ணுக்கு வந்து பயன்படுத்துவோம். இங்கே மியூங்கிறது ஆல்ரெடி உட்புகு திறனுக்கு வந்து பயன்படுத்துறதுனால, காந்த உட்புகு திறனுக்கு பயன்படுத்துறதுனால இங்கே வந்து மியூன்னு பயன்படுத்தலை, எண்ணை பயன்படுத்துகிறோம். ஒரு காந்த பண்பற்ற ஊடகமாக இருந்ததுன்னா அது மியூஆரோட மதிப்பு என்னவாக இருக்கும்னா 1ன்னு இருக்கும். அதாவது நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் பண்பு அற்ற மியூஆரின் மதிப்பு 1ஆக இருக்கும். ஸோ நமக்கு n √εrன்னு கிடைக்கும். ஸோ n² = εr. ஸோ ஒரு ஊடகத்தோட ஒளிவிலகல் எண் நமக்கு தெரிஞ்சுக்கிறோன்னா அந்த ஊடகத்தோட மின் உட்புகுத்திறன் தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த தொடர்பு மேக்ஸ்வெல்லின் தொடர்பு சொல்லுவாங்க, மேக்ஸ்வெல்ஸ் ரிலேஷன் சொல்லுவாங்க. இது